பிங்கிஸ் கிச்சன் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மிளகு குழம்பு செய்ய போகிறோங்க. மிளகு புளி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மிளகு குழம்பு செய்ய போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 தக்காளி, நாட்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லெண்ணெய், மரச்செக்கு நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் தேவைக்கேற்ற மாதிரி. புளி பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக பூண்டு பல் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து உப்பு, கல்லுப்பு, வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, தாளிக்கிறதுக்கு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கிடச்சா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சீரகம், பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வெந்தயத்தை வறுத்து விட்டுறணும். வெந்தயம், சீரகம், மிளகு இது மூணையும் நல்லா வறுத்து விட்டுறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்துருந்தா போதும். ரொம்பலாம் தீய விடக்கூடாது. லைட்டாக ரோஸ்ட் பண்ணியிருந்தா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற நல்லெண்ணெயை அதில் சேர்த்துப்போம். இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்கிறோம். எண்ணெயை விட்டுட்டு அந்த எண்ணெயிலையும் இது கொஞ்சம் பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுறலாம். இது கொஞ்சம் கலர் நல்லா வதங்கி மாறணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதில் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தூள், அடுத்து மிளகாத்தூள். இதை சேர்த்துட்டு இதை நல்லா முதல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். நம்ம எல்லாத்தையும் வதக்கி விட்டு அரைச்சி தான் நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா மிளகு சீரகம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இது எல்லாம் நல்லா சுருளை வதங்கட்டும். இப்போ நல்லா சுருளை வதங்கிடுச்சு பாருங்கள் ஓரளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நான் உப்பும் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இப்போயே சேர்த்தாச்சு. பத்தலைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கல்லுப்பு நல்லா அதோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருவோம். நம்ம போட்ட மிளகு, சீரகம், வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கடைசியாக எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஊற வச்ச புளி கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, அதாவது இறக்க போகிற ஸ்டேஜில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அதையும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கி விட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். புளிக்குழம்பு எப்போ செய்கிறதா இருந்தாலும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கெடவே கெடாது. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெடவே கெடாது. அப்பப்போ சூடு பண்ணி மட்டும் வச்சா போதும். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் சேர்க்கல. ஸோ அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, எண்ணெய் ஒட்டுறவே இல்லை பாருங்கள். பாத்திரத்தில் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இது எல்லாமே ஒன்றா சுருளை வதங்கியிருக்கு. இந்த மாதிரி வதக்கி விடணும். புளிக்குழம்பு செய்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம்னா டேஸ்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம நைஸாக ஆட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு தொக்கு பதத்தில் இருக்குது. இப்போ இதை நல்லா நைஸாக ஆட்டிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா ஆட்டி எடுத்து வச்சாச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ தாளித்து விட்டுடலாம். இப்போது கடாய் நல்லா சூடாயிடுச்சு.
அதில் வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகமும் பெருங்காயத்தூளையும் சேர்த்துடலாம். அதை லைட்டாக வறுத்து விட்ருவோம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு கையோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துருவோம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இதை நல்லா ஒன்றா வதக்கி விட்ருவோம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால தான் சொன்னேன், நான் வந்து இந்த குழம்பு வந்து 1 வாரம் வரைக்கும் கெடாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். எப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலேயாவது வதக்கணும். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விடணும். பாத்திரத்தில் வந்து ஒட்டவே கூடாது. பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தொக்கு மாதிரி இருக்குது. இப்போது இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் அரைச்சி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஊற்றி கொஞ்சமாக கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஜென்ரலாக வந்து புளிக்குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா கொதித்து கொஞ்சமாக சுண்டுறப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே கரெக்டாக சேர்த்துக்கனால இப்போ நம்ம எதுவும் மேற்கொண்டு சேர்க்க போகிறதில்ல. இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சுடுங்க. பாருங்கள், சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. கொதிக்கும் போது அந்த மிளகோட வாசனை சும்மா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போயே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்கள் எண்ணெய் எப்படி நல்லா பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரப்போ நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மேலே எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிட்டு வச்சிட வேண்டியதான். நம்மளோட மிளகு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம சூப்பரான காரசாரமான மிளகு புளிக்குழம்பு செஞ்சுருக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 1 வாரம் வரைக்கும் கெடவே கெடாது. ஏன்னா நம்ம இதில் வந்து தேங்காய் சேர்க்கல. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.